உடலுக்கு எந்த நோயும் வந்து வராது, உடல் ஆண்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து சித்தர் பாடல்கள்ல இது ஒரு காயக்கற்பமா வந்து சொல்லியிருப்பாங்க. விளாம்பழம் அப்படிங்கிறத வந்து யானைகள் வந்து தொடர்ந்து சாப்பிடுமா. ஏன்னா இதனுடைய உயிரியல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபெரோனியா எலிஃபேண்டம். விளாம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய ஓடு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோட அப்படின்னு சொல்லுவாங்க. விளாமரம் யானை தனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு அப்படின்னா இந்த விளாம்பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிடுமா. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அதனுடைய வயிற்றுப்பகுதியிலே இந்த ஓட்டை அதனால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் ஆஸ்மாசிஸ் மெத்தடில் வந்து உறிஞ்சி வெளியே எடுத்துருமா. அதனோட மோஷனோட அப்படியே அந்த பழம் வந்து அந்த ஓட்டோடே வந்து வெளியே வந்துருமா. அந்த அளவுக்கு இந்த விளாம்பழம் அப்படிங்கிறத வந்து யானைகள் வந்து தொடர்ந்து சாப்பிடுமா. ஏன்னா இதனுடைய உயிரியல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபெரோனியா எலிஃபேண்டம். ஸோ இதற்கு காரணம் வந்து யானைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதற்கு உண்டு. விளாம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய ஓடு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இது நல்லா பழுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பழம் வந்து சதைப்பகுதி அந்த ஓட்டை விட்டு பிரிஞ்சு நடுவில் வந்து இருக்கும். ஸோ மனிதனும் வயது ஆக ஆக அந்த ஆசைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் வந்து ஒரு தள்ளி இருக்கணும், அந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த விளாம்பழம். ஸோ இந்த விளாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது, அதாவது பொங்குகின்ற நீரிழிவை சரி பண்ணும் அப்படிங்கிறது சித்தர்களோட பாடல்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சர்க்கரை நோயை வந்து சரி செய்யக்கூடியது, கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது. உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி இது பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஒரு பொழுது இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்காங்க. இந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ காலையில் சாப்பிடாம இருந்து மத்தியானம் நம்ம சாப்பிடும்போது முதல்ல நெல்லிக்காய், விளாம்பழம் இந்த மாதிரியான பழங்களை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடம்புல பித்தம் வந்து சரியாகும், செரிமான கோளாறுகள்லாம் வராது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விளாவினுடைய இலைகளை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு தோலில் உண்டாகக்கூடிய அரிப்புகள், தோலில் உண்டாகக்கூடிய படர்தாமரை மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி இந்த வில்வத்தினுடைய காய், அதனுடைய பிஞ்சு, இலை இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு சூரணம் மாதிரி பண்ணி இதை நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எந்த நோயும் வந்து வராது, உடல் ஆண்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து சித்தர் பாடல்களில் இது ஒரு காயக்கற்பமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலுக்கான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது, உடல் ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறத்தை கொடுக்கக்கூடியது. இதை பொங்குகின்ற நீரிழிவு, அதிகப்படியாக இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட இது வந்து குறைக்கும் அப்படிங்கிறது இந்த தேரையர்களுடைய பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. விழா மரத்துலேருந்து ஒரு பிசின் வரும். அந்த பிசின் வந்து எடுத்துட்டு பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரோட தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பொங்குகின்ற நீரிழிவு, அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட வந்து இது கட்டுப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம இந்த பிசினை வந்து ஒரு சின்ன துண்டளவு எடுத்துகிட்டு வாயில் போட்டு அதை வந்து சவைச்சு அந்த அந்த உமிழ்நீரை மட்டும் வந்து நம்ம அப்படியே வந்து விழுங்கிடலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு சுகர் லெவல்ஸ் வந்து குறையும், இருமல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராது. இந்த விளாம்பழத்தில் நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா கல்லீரலினுடைய செயல்பாடுகளை வந்து இது அதிகரிக்கிறது. ஸோ கல்லீரல் எப்பெல்லாம் பாதிக்கப்படுமோ, முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், லிவர் சிரோசிஸ், இதில் எல்லாத்துலேயுமே எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸோட லெவல்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகாமல் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் சர்க்கரை நோய்க்குமே வந்து கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் தான் ஆரம்ப கட்டத்தில் வரும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வந்து இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி விளாம்பழத்தை இனிப்பு சேர்க்காம நல்லா பழுத்த பிறகு நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி
பிளட்டில் யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் வரும். நம்மளுடைய பெருவிரல் கால் மூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் உண்டாகி கவுட் ஆர்த்ரைட்டிஸுங்கிற ஒரு கண்டிஷன் வரும். ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க விளாம்பழ சர்பத்து மாதிரி வந்து எடுத்துக்கலாம். விளாம்பழத்தை ஜூஸ் மாதிரி போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிடோட லெவல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ விளாம்பழம் வந்து பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர். இதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி நார் சத்துக்களும் வந்து இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு துவர்ப்பு தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த விளாம்பழம் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி, முக்கியமாக பிளட்டில் வந்து பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல நல்ல அரிப்புகள் வந்து வரும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறனால விளாம்பழங்களை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு பிளட் கவுண்ட்டும் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்குது. நம்ம யூஸ்வலாக பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த விளாம்பழத்தை வந்து சாப்பிடணும். பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரு பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மை என்னென்னா, அடிக்கடி யானை வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இந்த விளாம்பழத்தை சாப்பிட்றதுனால தான் நம்ம அந்த சதுர்த்தி அன்னைக்கு, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த விளாம்பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதில் நிறைய மருத்துவ பலன்களும் இருக்குது. முக்கியமாக கல்லீரலை பாதுகாக்கிறது, யூரிக் ஆசிட் லெவலை வந்து குறைக்கிறது, பிளட் பியூரிஃபையராகவும் வந்து இருக்குது. ஸோ நீரிழிவை வந்து சர்க்கரை வியாதியும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால விளாம்பழத்தை அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது பிள்ளையார் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களையும் இந்த விளாம்பழத்தை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நல்ல பலன்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் எப்படி விளாம்பழத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க, இதை எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும், இதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி முதல் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.